உலகெங்கும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள், டிஎன் மீடியாவுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் பாலமுரளிவர்மனின் அன்பு வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் மே 4ஆம் நாள் வெளியான பின்னரும் அந்த முடிவுகளின் வாயிலாக தமிழக வெற்றி கழகம் அதிக எண்ணிக்கையிலான இடங்களை பெற்றிருந்தும் கூட ஆட்சி அமைக்கும் உரிமையை தமிழக வெற்றி கழகம் கோரிய பிறகும் கூட தமிழ்நாட்டிற்கு தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற திரு ஆர்லேக்கர் அவர்கள், நீங்கள் பெரும்பான்மையான எண்ணிக்கையை நிரூபிக்க வேண்டும், 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு வாருங்கள், ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்லிவிட்டார். தேர்தலில் அதிக எண்ணிக்கையை வென்ற கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பது அவசியம். அதுதான் இந்திய அரசியலமைப்பு வழங்கியிருக்கின்ற உரிமையும் கூட. என்றாலும் ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதில் தாமதம் ஏற்படுகிறது? இது திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுகிறதா என்று பல்வேறு யூகங்களும் முணுமுணுப்புகளும் தமிழ்நாடெங்கும் பரவி உள்ளதை பார்க்க முடிகிறது. என்ன சொல்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம்? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. இது போன்ற தொங்கு சட்டப்பேரவை அமைகின்ற போது அதிக எண்ணிக்கை பெற்ற கட்சி தனக்கான ஆதரவுகளை திரட்டி வரும்போது அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்கலாம் என்று இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 163 மற்றும் 164 வழிகாட்டுகிறது. அதில் ஆளுநர் அந்த கட்சியின் சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதன் பிறகு தற்காலிக அவைத்தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தற்காலிக அவைத்தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதன் பிறகு சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும். ஆதரவு பெறுவது சட்டப்பேரவையில் அந்த பலத்தை, அந்த எண்ணிக்கையை நிரூபிக்கின்ற வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என்ற நிலையில் 108 உறுப்பினர்களை கொண்ட, அதாவது திரு விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட்டதால் தானாகவே அது ஒரு தொகுதியை அவர் பதவி விலக வேண்டி இருப்பதால் 107 எண்ணிக்கையில் இருக்கிறது. அந்த 107 உறுப்பினர்களோடு அவர் ஆட்சி அமைத்து அதன் பிறகு சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். இந்த முடிவை எடுத்திருந்தால் 107 உறுப்பினர்களோடு ஆட்சி அமைக்க சென்று சட்டப்பேரவையில் பலத்தை நிரூபித்துக் கொள்ளலாம் என்ற முடிவு எடுத்திருந்தால் சட்டப்பேரவையில் ஒரு வெளிப்படையான குதிரை பேரம் நடந்திருப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கும். சட்டப்பேரவையே ரேஸ்கோர்ஸ் மைதானமாக மாற்றப்பட்டிருக்கும் என்பதனால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆளுநரை சந்தித்து அப்போது காங்கிரஸ் கட்சி கொடுத்திருந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் கடிதத்தோடு 112 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக அவர்கள் தனது ஆதரவு நிலையை காட்டினார்கள். அப்படி செய்ய முடியாது, 118 பேர் பெரும்பான்மை வேண்டும் என்று ஆளுநர் சொல்லிவிட்டார். இப்படித்தான் உறுதியாக எல்லா மாநிலங்களிலும் இந்தியாவில் நடந்திருக்கிறதா என்றால் இல்லை. அது குறித்து நாம் பேசுவோம், விரிவாக பேசுவோம். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற நிலையில் என்ன செய்ய முடியும், என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்று பார்த்தால், தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த கட்சிகளில் அதிக எண்ணிக்கை கொண்டிருக்கிற கட்சியை அதன் ஆதரவு கட்சிகளோடு ஆட்சி அமைக்க அழைக்க முடியும். இரண்டாவது, அதிக எண்ணிக்கை பெற்றிருக்கின்ற ஒரு கட்சி தனக்கான ஆதரவோடு வரும்போது அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்க முடியும். அல்லது தேர்தலுக்கு பிறகு அதிக எண்ணிக்கை கொண்ட கட்சியை மற்ற கட்சிகள் ஆதரித்தால் அந்த ஆதரவை கொண்டு ஒரு புதிய கூட்டணி அமைந்தால் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்கலாம். அல்லது நான்காவதாக, அது மைனாரிட்டியான எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட தேவைப்படுகின்ற எண்ணிக்கை இல்லாமல் இந்த 107 உறுப்பினர்களை கொண்ட கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்கலாம். அவர்கள் அங்கே சட்டமன்றத்தில் தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும். இந்த நிலைதான் இது ஏற்கனவே தமிழ்நாட்டிலே கூட நடந்திருக்கிறது. 2006 அன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி என்பது மைனாரிட்டி அரசாகத்தான் அமைந்தது. அதற்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. அப்போ அது இறுதி வரை மைனாரிட்டி அரசாகவே அந்த ஆட்சி நடந்து முடிந்தது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூட அந்த ஆட்சி காலத்தை மைனாரிட்டி அரசு என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். அதை எல்லோரும் அறிவீர்கள். இந்த நிலையில் இதற்கு முன்பு இப்போது ஏன் இந்த இழுபறி தொடர்ந்து நீடிக்கிறது, இதில் யாரெல்லாம் செயல்படுகிறார்கள், இதில் என்ன திட்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று பல்வேறு யூகங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களை RSSின் பிள்ளை, RSSின் குழந்தை என்று தேர்தலுக்கு முன்பாக விமர்சித்துக் கொண்டிருந்தார். இப்போது
தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு உரிய மரியாதையை தரவில்லை, உரிய அங்கீகாரத்தை தரவில்லை. நாங்கள் நிலைத்திருந்தால், மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருந்தால் நாங்கள் முடிவை மாற்றி இருப்போம். நாங்கள் சராசரி அரசியல்வாதிகள் போல, சராசரி கட்சி போல நாங்கள் செயல்படவில்லை என்றெல்லாம் புலம்பியதை நீங்கள் பார்த்தீர்கள். RSSின் பிள்ளை என்று அவரால் சொல்லப்பட்ட விஜய் இன்றைக்கு அவரை தேடி சென்று ஆதரவு கேட்கிறார். ஆதரவு தருவதாகத்தான் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லது துணை முதலமைச்சர் வேண்டும் என்று ஒரு குரல் எழும்புவதாகவும் பேசப்பட்டது. அது இல்லை, அப்படி இல்லை, நாங்கள் அந்த கோரிக்கையை வைக்கவில்லை என்று விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த திரு ரவிக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் பொது உடைமை கட்சி என்று சொல்லப்படுகிற இடதுசாரிகள் என்று அழைத்துக் கொள்கிற அவர்களை இனி இடதுசாரிகள் என்று சொல்லக்கூட முடியாது. அவர்கள் இந்த மதசார்பற்ற கூட்டணியில் இருந்தபடியே இப்போது தாவேகாவுக்கு ஆதரவு தருவதாக தங்களுடைய ஆதரவு கைகளை நீட்டியிருக்கிறார்கள். ஆனாலும் நேற்று அந்த நிலையிலிருந்து மாறி நாங்கள் ஆட்சி அமைக்கத்தான் ஆதரவு தருகிறோம், கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தான் தொடர்கிறது என்று கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படியான நகைச்சுவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்னும் ஒரு நகைச்சுவையாக அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜர் அவர்களை காணவில்லை என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு தினகரன் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கே தேடி சென்று விட்டார். அங்கே கையோடு காமராஜரை அழைத்து சென்று நாங்கள் தாவாக்காவுக்கு ஆதரவு தருவதாக காமராஜர் அவர்கள் சொல்லவில்லை, காமராஜ் என்ற பெயரில் அவர்களாகவே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அது வாட்ஸ்அப்பிலேயே அந்த ஆதரவு பெற்றதாக இருக்கிறது என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இப்படியான கிட்டத்தட்ட ஒரு மறைமுகமான குதிரை பேரம், மறைமுக பேரங்கள், மறைமுக உடன்படிக்கைகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தமிழக மக்கள், வாக்களித்த மக்களே மிகவும் குழப்பமான மனநிலையில் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையையும் கூட விஜய் அவர்கள் தனது வழக்கமான மௌனத்தால் தனக்கு சாதகமான ஒரு அனுதாபமான, ஒரு பரிதாபமான, கழிவிறக்கமான, ஒரு தன்னிறக்கமான ஒரு நிலையை உருவாக்குவதில் அவர் மிக மெத்த கைதேர்ந்தவராக இருக்கிறார். அவர் திரைத்துறையிலிருந்து வந்தவர் என்பதால் திரைப்படத்தில் அவர் நடிக்கின்ற காட்சிகளில், கதையில் எப்போதுமே வி வாண்ட் மோர் எமோஷன், இன்னும் மோர் எமோஷன், இன்னும் உணர்ச்சி அதிகம் வேண்டும் என்று கேட்பார்கள் கதை திரைக்கதையில். அது போலவே இங்கே நடக்கிற, இப்போதல்ல தேர்தலுக்கு முன்பும் கூட நடந்த பல்வேறு நிகழ்வுகளை அவர் தனக்கு சாதகமாக இந்த எளிய மக்களின், அன்பு கொண்ட மக்களின் உள்ளங்களில் அந்த உணர்ச்சியை தூண்டி அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் நெருங்கிய பிறகு ஜனநாயக படத்தை வெளியிட மறுக்கிறார்கள், அதற்கு சதி செய்கிறார்கள் என்று அதையும் உணர்ச்சி வசப்படுத்தி மக்களிடையே இவர் மிகவும் கொடுமைப்படுத்தப்படுகிறார் என்ற தோட்டத்தை உருவாக்கினார். அதே போலவே குழந்தைகளை தூண்டிவிட்டார். இதுவரைக்கும் இந்திய விடுதலைக்கு பிறகு எத்தனையோ அரசியல் கட்சிகள், எத்தனையோ தலைவர்கள், மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை கொண்ட எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அக்கறை இல்லாத தலைவர்களும் சுயநல தலைவர்களும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவரும் கூட இப்படி வீட்டிலே உணர்ச்சியை தூண்டி, குழந்தைகளின் உணர்ச்சியை தூண்டி, குழந்தைகளிடம் உங்கள் மாமாவுக்கு வாக்கு செலுத்த சொல்லி நச்சரியுங்கள், பெற்றோர்களை தொல்லை செய்யுங்கள் என்று எந்த தலைவரும் பேசியதில்லை. அது சரியோ தவறோ அவர் பேசியது வேலை செய்திருக்கிறது. பிள்ளைகள் எல்லாம் வீடுதோறும் தொல்லை செய்து பெற்றோர்களை வாக்கு செலுத்த வைத்தார்கள். இந்த போன தலைமுறை பிள்ளைகளுக்கு அரசியலை கற்றுத்தராமல் போனதன் விளைவாக அந்த தலைமுறை சேர்ந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அரசியலை கற்றுத்தர வேண்டும், அல்லது அரசியல் என்றால் என்ன என்று சொல்லி புரிய வைக்க முயலாமல் அவர்கள் பிள்ளைகள் கேட்கிறார்கள், மகள் கேட்கிறார், சத்தியம் கேட்கிறார், நீ விஜய்க்கு தான் போட வேண்டும் என்று பிள்ளை அழுகிறது என்பதற்காக வாக்கு செலுத்தினார்கள். இந்த உணர்ச்சியை பயன்படுத்தி, உணர்ச்சியை தூண்டி மக்களை அரசியல் படுத்தாமல் இதை அரசியலாக மாற்றியது என்பது ஒரு அயோக்கியத்தனமான அணுகுமுறை என்றாலும் கூட எப்படியோ எல்லாவற்றையும் மீறி அவர்கள் நினைத்தபடி வென்று விட்டார்கள். வென்றவர்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டியது ஆளுநரின் பொறுப்பு. அது நியமிக்கப்பட்ட ஆளுநரோ தற்காலிக ஆளுநரோ யாராக இருந்தாலும் அதிக எண்ணிக்கை கொண்டிருக்கிற, வெற்றி பெற்றிருக்கின்ற கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். ஆனாலும் இந்தியாவில் ஜனநாயகம் என்ற பெயரில் நடக்கின்ற அத்தனை அத்துமீறல்களும் முறைகேடுகளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போலவே 2017ஆம் ஆண்டு இந்திய ஒன்றியத்தில் ஒன்றிய பகுதியாக இருக்கிற கோவாவில் அன்றைய தேர்தலில் 2017ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 40 இடங்களில் 17 இடங்களை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியது, 13 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியது. ஆனாலும் ஆளுநர் 17 இடங்களை பெற்ற காங்கிரஸை ஆட்சி அமைக்க அழைக்காமல் பாரதிய ஜனதா கட்சியை தான் ஆட்சி அமைக்க அழைத்தார். பெரும்பான்மை இல்லாத புறம் கூட ஆட்சி ஏற்ற பிறகு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்தது. அப்படித்தான் அன்றைக்கு ஆட்சி அங்கே அமைந்தது. அதே போலவே 2018ஆம் ஆண்டு கர்நாடகாவில் நடந்த தேர்தலில் காங்கிரசும் ஜனதாதளம் எஸ்ஸும் சேர்ந்து பெரும்பான்மையாக இருந்த போதும் கூட பெரும்பான்மை இல்லாத
அதிக எண்ணிக்கையில் இல்லாத எடியூரப்பா அவர்களை அன்றைய ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைத்து எடியூரப்பா முதலமைச்சராக பதவியேற்றார். ஆனால் பின்னாளில் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி ராஜினாமா செய்ய வேண்டிய, பதவி விலக வேண்டிய நிலை எடியூரப்பாவுக்கு ஏற்பட்டு பிறகு காங்கிரசும் ஜனதாதளமும் ஆட்சி அமைத்தன. இதே போலவே மணிப்பூரில் நாம் பார்த்திருக்கிறோம், பீகாரில் பார்த்திருக்கிறோம். இப்போது பல்வேறு மாநிலங்களிலும் இந்த வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்து வருகிறது. தமிழ்நாட்டில் இப்போது அந்த வாய்ப்பு ஒருவேளை பாரதிய ஜனதா கைக்கு சிக்கி இருக்கிறதோ, அவர்கள் வெளிமுகமாக அதிமுக கூட்டணியும் அதன் தலைமையும் இருந்தாலும் கூட நமக்கு வசதியான ஒரு கைப்பாவையாக, கைப்பொம்மையாக விஜய் கிடைத்திருக்கிறார் என்று RSSும் பாரதிய ஜனதாவும் நினைத்து அவர்களை இயக்க முயற்சி செய்கிறதோ என்பது இந்த 4 நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த திட்டங்களில் இருந்து மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணி கட்சி ஆதரவு தருகிறவர்கள் ஒன்று சொல்லுகிறார்கள் ஆதரவு தருகிறோம் என்று, அடுத்த நாள் உடனடியாக அதை மாற்றி பேசுகிறார்கள். உடனடியாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களை அழைத்து பேசுகிறார். அப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கே? இந்த நிலையில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் இன்னும் கூடுதலாக இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக எனும் தீய சக்தியை, கருணாநிதி எனும் தீய சக்தியை ஒழிப்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதே தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து கூட ஆட்சி அமைக்கலாமோ என்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதற்காக பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும் பேசப்பட்டது. அப்போது இந்த தமிழ்நாட்டை சுரண்டுவதற்கான, சுரண்டி கொழுப்பதற்கான, அதை வேட்டைக்காடாக மாற்றுவதற்கான ஒட்டுமொத்த உரிமமும் எங்களிடம்தான் இருக்கிறது என்று திராவிட கட்சிகள் அதற்கான முனைப்பிலே கூட இயங்கினார்கள் என்று பேசப்படுகிறது. எவ்வளவு இழிவான நிலைக்கும் இவர்கள் பதவிகளுக்காக, அதிகாரத்திற்காக இறங்க தயாரானவர்கள் என்பதும் நாளுக்கு நாள் நிரூபணம் ஆகிக் கொண்டே இருக்கிறது. எந்த நிலையில் இன்றைக்கு ஆட்சி அமைப்பது யார்? இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் கொடுக்கின்ற ஆதரவு 5 ஆண்டுகள் விஜயை தொடர்ச்சியாக ஆட்சியில் அமர்த்துமா, அல்லது இடையிலேயே ஆதரவு திரும்ப பெறப்பட்டு மறுபடியும் தேர்தலுக்கான சூழல் உருவாகுமா என்பதெல்லாம் 8 கோடி மக்களின் கேள்வியாகவும் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழர்களின் கூர்மையான அவதானமாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் நாம் அரசியலமைப்பு சட்டம் காட்டுகின்ற வழிகாட்டுதலை தேடிய போது நம்முடைய அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்ன வழிகாட்டுகிறார் என்று பார்த்தோம் என்றால், ஆட்சி அமைக்க தனிப்பெரும் எண்ணிக்கையிலான கட்சியை அழைப்பதுதான் மரபு, அதுதான் நீதி என்றாலும் கூட அரசமைப்பு சட்டம் அதற்கு என்ன வழிகாட்டுகிறது என்றாலும், அரசமைப்பு சட்டம் அதற்கு துல்லியமாக எந்த வழியும் காட்டாவிட்டாலும் கூட அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், well that power an elected or a nominated governor will have. If he happens to call the wrong person to form a ministry, he will soon find to his cost that he has made a wrong choice. That is not a thing that could be avoided by having an elected governor. Such a governor may have a friend of his choice whom he can call in to form a ministry, and that issue can be settled by the house itself by a motion of no confidence or confidence. அதாவது ஆளுநர் நியமிக்கப்பட்டவராக இருந்தாலும், தற்காலிக ஆளுநராக இருந்தாலும், அவர் யாரை ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அவரது விருப்பம். ஒருவேளை அவர் அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை கொண்ட கட்சியை அழைக்காமல் வேறு யாரையேனும் அவர் அழைத்து விட்டாலும் கூட அது சட்டப்பேரவையிலே அங்கே எடுக்கப்பட இருக்கின்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் அல்லது நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலமாக அவருடைய தவறுகளும் திருத்தப்படும், சரி செய்யப்படும். அதற்கு வாய்ப்பாக நம்பிக்கை வாக்கெடுப்பு இருக்கிறது என்று சொல்கிறார். இந்திய அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட காலத்தில் அன்றைக்கு இருந்தவர்கள் இப்படியான தொங்கு சட்டப்பேரவை அமைவதெல்லாம் வாய்ப்பு உருவாகும் என்று எண்ணி பார்த்திருக்க வாய்ப்பில்லை. அதே நேரம் இந்த குதிரை பேரங்கள், மறைமுக பேரங்கள், பணம் கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது, கூவத்தூரில் அடைத்து வைப்பது போன்ற கொடுமைகள் எல்லாம் நடக்கும் என்று அவர்கள் எண்ணி பார்த்திருக்கவும் வாய்ப்பில்லை. அதனால் இது குறித்து அவர்கள் தெளிவான வழிகாட்டுதலை வழங்கவில்லை. ஆனாலும் பின்னாளில் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையான உறவுகளை பேணுவதற்காக அமைக்கப்பட்ட சர்க்காரியா ஆணையம் மற்றும் பூஞ்சி ஆணையம் என்ற ஆணையங்கள் இது குறித்து ஒரு சரியான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றன. 1988ஆம் ஆண்டு சர்க்காரியா ஆணையத்தில் the governor should not risk determining the issue of majority support in his own outside the assembly. The prudent course of him would be to cause the rival claim to be tested on the floor of the house. அதாவது ஆளுநராக இருப்பவர் சட்டமன்றத்துக்கு வெளியே பெரும்பான்மை குறித்து தீர்மானிக்க கூடாது. அதை சட்டப்பேரவையில் வைத்து தீர்மானிப்பதுதான் சரியான
சட்டப்பூர்வமான வழி என்று சர்க்காரியா ஆணையம் வழிகாட்டுகிறது. அதே போல 2010ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட பூஞ்சி ஆணையம் on the question of governors roles in appointment of chief minister in the case of hung assembly, there have been judicial opinions and recommendation of expert commissions in the past, but these are not enough to guide the governor. The commission is of the view that it is necessary to lay down certain clear guidelines to be followed as constitutional convention in this regard. என்ன துறை இங்கிலீஷ்லாம் பேசுது என்று நினைக்காதீர்கள். என்ன சார் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியலமைப்பு மரபாக பின்பற்றப்பட வேண்டிய தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லப்படுகிறது பூஞ்சி ஆணையத்தின் வழிகாட்டுதலில். அதே போல 2005ஆம் ஆண்டு பீகாரில் தேர்தல் முடிவுக்கு பிறகு யாருக்குமே பெரும்பான்மை அமையவில்லை. ஆனால் ஆளுநர் யாரையுமே ஆட்சி அமைக்க அழைக்காமல் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நிறுவிவிட்டு பெரும் கலவரமே உருவானது அங்கே. அதன் பிறகு மீண்டும் தேர்தல் நடந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்று இங்கே இருப்பது போல அங்கே பாரதிய ஜனதா கட்சியும் ஜேடியும் கூட்டணி அமைத்து மீண்டும் பெரும்பான்மை பெற்றது. பிறகு ஆட்சி அமைந்த பிறகு நீதிமன்றம் மிக பொறுமையாக அது ஆளுநரின் நடவடிக்கை சட்டத்துக்கு எதிரானது என்று தீர்ப்பளித்தது. அதே போல 2018ஆம் ஆண்டு கர்நாடகத்தில் நடந்த வழக்கில் 2018ஆம் ஆண்டு கர்நாடகாவின் வழக்கில் a floor test is not merely a political device. It is the constitutional embodiment of Article 164 Division 2. When we order a floor test, we are giving effect to the constitutional mandate that the Council of Ministers must be collectively responsible to the Legislative Assembly. அதாவது சட்டப்பேரவையில் நடக்கின்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது அரசியல் தந்திரம் அல்ல. அது அரசியல் அமைப்பின் பிரிவு 164வது உள்பிரிவு 2க்கு கொடுக்கப்படுகின்ற உயிரோட்டமான நம்பிக்கை வெளிப்பாடு. நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு உத்தரவிடுவதன் மூலமாக அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையதாக இருக்க வேண்டும் என்கிற அரசியலமைப்பு கட்டளையை அதன் மூலமாக நாம் நிறைவேற்றுகிறோம். சட்டப்பிரிவு 164 பிரிவு 2 அமைச்சரவை மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்பு உடையதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி எப்படியான வெற்றி என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அவர்கள் தேர்தலை அணுகிய விதம் குறித்து பல்வேறு ஐயங்கள் இருக்கலாம். பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உட்பட பல்வேறு யூகங்கள் பேசப்படுகின்றன. அல்லது இவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை, அந்த கட்சியில் யாருக்கும் அரசியல் புரிதல் இல்லை என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆனாலும் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மக்கள் அளித்திருக்கிற அந்த தீர்ப்பு மதிக்கப்பட வேண்டியது. அதன் விளைவுகளை மக்கள் எதிர்கொள்வார்கள். தாங்கள் செய்தது தவறா சரியா என்பதை மக்கள் உணர்வார்கள். அதே நேரம் தங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களுக்கு உண்மையாக, இந்த நாட்டிற்கு உண்மையாக ஒரு நல்லாட்சியை எந்த அழுத்தத்திற்கும் உட்படாமல் தர வேண்டிய பொறுப்பும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதன் தலைமைக்கும் இருக்கிறது. எனவே இந்த உடன்படிக்கைகள், பேரங்கள், குதிரை பேரங்கள் எல்லாம் நடக்காமல் நேரடியாக நடக்காவிட்டாலும் கூட கூவத்தூர் போன்ற, இன்னும் சொல்ல போனால் 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் நாள் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு, அப்போது 1988இல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 அணிகளாக பிரிந்து, ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என்று பிரிந்து, அந்த கட்சியில் இருந்த அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்தி வைத்து அவர்களுக்கு தேவையான மனிதர்களுக்கு இயல்பான தேவையெல்லாம் இல்லாத ஒன்றை, ஒழுங்கினமான எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து பல்வேறு இடங்களில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் சப்ளை செய்து ஆதரவு திரட்டிய அந்த கொடுமைகள்லாம் நடந்தது இதே தமிழ்நாட்டில்தான். அதிலே மிக மூத்த அமைச்சர்கள், மிக மூத்த அரசியல் தலைவர்கள், எம்ஜிஆருடன் ஜெயலலிதாவுடன் பயணித்தவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். அவர்களெல்லாம் அந்த மிக ஒழுங்கினமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அன்றைக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களை ஒரே கட்சியின் ஒரே தலைமையாக மாற்றுவதற்கு உள்ளாக இங்கே மிக கேவலமான எல்லாமும் நடந்து முடிந்தது. அதிலே சம்பந்தப்பட்ட, அதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா ஒழுங்கினங்களுக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்த ஆட்டோ சங்கர் தன்னுடைய மரண வாக்குமூலத்தில் அத்தனை கொடுமைகளையும் அந்த கேவலங்களையும் பதிவு செய்துள்ளார். ஆனால் அதன் போலவே பிறகு ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பின்னரும் இதே கூவத்தூர் கொடுமைகள், கூவத்தூர் கூத்துகள் நீங்கள் நடந்ததை அறிந்திருப்பீர்கள். அதில் ஆட்டம் போட்டவர்கள், அதில் குடித்துவிட்டு கூத்தாடியவர்கள் சட்டமன்றத்திற்கெல்லாம் பிறகும் வந்தார்கள். அவர்கள் யாரெல்லாம் யாரோடெல்லாம் இருந்தார்கள் என்றெல்லாம் இரவில் பேசப்பட்டது. இந்த கொடுமைகள் இப்போதும் குறிப்பிட்ட ஒருவரால் 20க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும் வரை பலர் இங்கே வரமாட்டார்கள் என்று அந்த கட்சியிலே சொல்லப்பட்டு
அமைக்கப்பட்டது. இன்னும் கூடுதலாக திரு தம்பிதுரை அவர்கள் எடப்பாடி அவர்களின் ஆட்சிதான் அமைய வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம் என்று சொன்னார். இறைவனை, மதத்தை, சாதியை, சாராயத்தை, சினிமாவை எல்லாவற்றையும் வைத்து இவர்கள் அரசியலை என்னவாக கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இப்போது கண்கூடாக தெரிகிறது. இவர்களின் பண்பு நலன்கள் எத்தனை வகையிலே வெளிப்பட்டாலும் கூட இதுவரை இவர்களை ஆதரித்து வந்த மக்கள் இப்போது அவர்களை முற்றாக புறக்கணித்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் புதிதாக வந்தவர் தகுதியானவரா, ஆள தெரிந்தவரா, ஆட்சி நிர்வாகம் தெரிந்தவரா, அரசியல் தெரிந்தவரா, இந்த நாட்டின் பிரச்சனைகள் தெரிந்தவரா, மக்களின் சிக்கல்களை தெரிந்தவரா என்பதெல்லாம் ஆராயாமல் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். நாளை நல்லாட்சி அமைக்கின்ற நோக்கத்தோடு விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும். தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு உண்மையாக இருந்து ஒரு சிறந்த ஆட்சியை அவர் தருவதற்கு முனைய வேண்டும். ஆனாலும் இந்த மதசார்பற்ற கூட்டணியிலிருந்து வருகின்ற ஆதரவு என்பது அவரை ஆட்சியில் தொடர்ந்து நீடிக்க விடுமா என்பது கோடிக்கணக்கான மதிப்புடைய கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய பதவி இருக்கிறதா என்று அவர் தினமும் எழுந்த பிறகு சோதித்து பார்த்து கொண்டுதான் அவர் அன்றாட செயல்பாடுகளை தொடங்க வேண்டும் என்கிற அழுத்தத்தோடு ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் இது மக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடாகத்தான் இருக்க முடியும். அவர் இந்த கூட்டணி கட்சிகளை சமாளிப்பாரா, தன்னுடைய கட்சிக்குள் ஏற்பட போகின்ற குழப்பங்களை அல்லது இந்த கூட்டணி கட்சியினால் ஏற்பட போகின்ற குழப்பங்களை சமாளிப்பாரா, இதெல்லாம் சமாளிப்பதற்கான ஆற்றலோடு அவர் இருக்கிறாரா என்பதெல்லாம் பலவாறு சிந்திக்கப்பட வேண்டிய கேள்வியாக இருந்தாலும் கூட அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்று இந்த நாட்டின் வளத்தையும் நலத்தையும் மக்களின் நலனையும் காக்க வேண்டும். அவருக்கு எம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த முறை வேறு ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.